உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேரம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அநேக பல வாரங்களாக விசுவாசிகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய தூரம் வந்துட்டோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுக்குறார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். இந்த பலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த வார்த்தையில் நிறையா அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தத்தை மட்டும்தான் பார்க்குறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது காலப்போக்கில் ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, திறமைகள். தேவன் பாருங்கள், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான திறமைகளை கடவுள் நமக்கு கொடுக்குறார். அந்த திறமைகள் யார் எடுத்து அதை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே சிறப்பாக இருக்கிறார்கள். பாருங்கள், யார் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, யார் இந்த திறமைகளை சரியாக எடுத்து பயன்படுத்தினாங்களோ அவங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கிறாங்க. இந்த திறமைகளெல்லாம் எடுத்து பயன்படுத்தாத ஆட்கள் பாருங்கள் அப்படி தான் கீழே தான் இருந்திருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் நம்ம இந்த யாத்திராம் புஸ்தகத்திலேருந்து நம்ம சில விஷயங்களை படித்தோம். யார்? மோசஸ். அவருக்கு இருக்கின்ற அழைப்பு, திறமை என்ன? பெசலேயேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த திறமை, தாளந்துகள் என்ன என்பதை பற்றி, இந்த திறமைகளை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றி தான் நம்ம போன வாரத்தில் பார்க்கும்போது தாவீதின் வாழ்க்கையை கடைசியாக பார்த்து முடித்தோம். தாவீதுக்குள்ளே அவ்வளோ திறமைகள் இருந்துச்சு. நல்ல அதாவது வாசிப்பதில் ரொம்ப ஒரு கைத்தேர்ந்தவர். இந்த கைத்தேர்ந்தவராக மாறினதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ப்ராக்டிஸ், அவருடைய என்ன சொல்கிறதுனா, அதை அதை கற்றுக்கொள்கிற ஒரு முறைகள், அதை ஆயத்தம் செய்தது, அதை தொடர்ச்சியாக பயிற்சி செய்த அந்த முறைகள், அது ரொம்ப ரொம்ப தினந்தோறும் தான் செய்து வந்தபடியே என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எந்த ஒரு திறமையை வளர்க்கிறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் அதை என்ன பண்ணணும்னா பயிற்சி செய்யும். சில பேர்லாம் பாருங்கள், இந்த புது வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த வருஷத்தில் நான் இப்படிலாம் பண்ண போகிறோம், அப்படிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய தீர்மானமும் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம் செஞ்சுருப்பாங்க. 4வது மாதம் ஏப்ரல் மாதம்லாம் ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க, செய்யாமலே போயிடுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பாருங்கள், எந்த ஒரு பயிற்சிகளையுமே நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது நீங்கள் அந்தந்த திறமைகளை நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளாக மாறுவீர்கள். கடந்த வாரம் அந்த KFC நிறுவனத்தை பற்றி சொல்லி முடிச்ச இல்லைங்களா? அவங்க எப்படி உலகம் அனைத்திலும் தன்னுடைய நிறுவனத்தை கொண்டு போனாங்க. சேலம் பட்டணத்தில் கூட ஒரு 6 கம்பெனி 6 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டேஸ்ட்டு எப்படி மாறாமல், டேஸ்ட்டு எப்படி மாற்றாமல் கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஒரே டேஸ்ட்டை கொண்டு போகிறாங்க என்பதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். ஆகவே இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்போது, இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் பல திறமைகள் கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட திறமை இல்லாத ஆட்கள் கிடையாது. ஒன்றுமே இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது. ஆற்றல் இல்லாத ஆட்கள்னு யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் பல திறமைகளையும் ஆற்றல்களையும் தாளந்துகளையும் வரங்களையும் தேவன் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்க இந்த பூமியில் ரொம்ப ஷைன் பண்ணுறாங்க, எளிமை பிரகாசிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிக்காதவங்க, திறமையை வளர்க்காதவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆகதான் நம்ம செழிப்பு எங்கே இருக்குது, முன்னேற்றம் எங்கே இருக்குது, ஏன் ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் நல்லா இல்லை என்கிற கேள்விக்கு பதிலை பார்த்துக்கிட்டு தான் வரும். ஏன்னா ஒரு சில விசுவாசிங்க தங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணுறது நல்லா இருக்கிறாங்க. சில விசுவாசிங்க தங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அவங்க இன்னும் ரட்சிக்கப்பட்ட உடனே செத்தா பரலோகம் போகலான்ற, எப்படியாவது பரலோகம் போயிடணும் அதே தாட்டில் வாழ்கிறதுலாம் உருப்படவே மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன், பரலோகம் போகிறது நல்லது, ஒரு நாள் நிச்சயமாக எல்லோரும் போவோம் ஆனால் அதற்கு முன்னாடி இந்த பூமியிலே நமக்கு நிறைய வேலைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த வேலைகளெல்லாம் கண்டிப்பாக நம்ம இந்த பூமியிலே செய்து முடிக்க வேண்டும். ஆகவே இந்த பூமியில் யார் திறமைகளை வளர்க்கிறார்களோ அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. திறமைகளை எடுத்து வளர்க்காதவர்கள், ஒன்றுமே கண்டுக்காதவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் உங்கள் திறமைகளை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வளர்க்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய நல்வாழ்வு காத்திருக்கிறது. அப்போ வெற்றி, இந்த செழிப்பு, முன்னேற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடையாது. அதை நம்ம செலக்ட் பண்ணுறது, அதை நம்ம டிசைட் பண்ணுறது, டிகிரி பண்ணுறது, அதை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் தீர்மானம் பண்ணுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதுதான் பாருங்கள், நம்ம இது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்ல வரல. சில பேர் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் ஒரு அதிர்ஷ்டங்க பிரதர் அப்படின்வாங்க. நல்லா கவனிங்க,
நம்ம வந்து அநேக நேரத்தில் கிறிஸ்தவ விசுவாசிங்க அதிர்ஷ்டத்தை நம்புறது கிடையாது. நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புறது கிடையாது. நான் அதிர்ஷ்டசாலி நம்புறது கிடையாது. ஆனால் நான் ஒன்று நம்புகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதிலே முழு நிச்சயமாக இருக்கிறேன். ஆனால் இந்த அதிர்ஷ்டசாலின்றதை யார் நம்புகிறோம்? உலக மக்கள் நம்புவாங்க. ஆனாலும் கிறிஸ்தவங்க பாருங்கள், இந்த அதிர்ஷ்டத்தை ஒரு விதத்தில் வந்து எதிர்பார்க்கிறார்கள். உள்ளே வந்து இருக்கும், என்னதான் எக்ஸாம் எழுதினாலும் உள்ள ஒரு சின்ன ஒரு ஏக்கம் என்னன்னா, எப்படியாவது மார்க் கொஞ்சம் அதிகமாக போட்டுற மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் இருக்கும். நான் சொல்கிறது எக்ஸாம் படித்த எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இந்த யாத்திரை எக்ஸாம் அதை பற்றி நினைக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் மற்ற எக்ஸாம் எழுதுறவங்களும் ஒரு ஆசை இருக்கும். வேலை செய்கிறவங்க கூட எடுத்து பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு ஆசை என்ன இருக்கணும்னா, எப்படியாவது மேனேஜர் வந்து முதலாளி வந்து நமக்கு எப்படியாவது சம்பளத்தை வந்து கொஞ்சம் அதிகம் போட்டு கொடுக்க மாட்டாரா, இது ப்ரொமோஷன் போட்டு கொடுத்துட மாட்டாங்களா, நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்களா என்பதெல்லாம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருப்பாங்க, ஆசைப்படுவாங்க. வந்து அதாவது அதிர்ஷ்டத்தை நம்புறது கிடையாது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆசையெல்லாம் உள்ளே இருக்கும் வந்து. ஆனால் அந்த ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நம்முடைய திறமைகளை வளர்ப்பதில் தான் விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஆசைப்பட நல்லது தான், ஆனால் அந்த ஆசைகள் நம்முடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விலே நம்ம வந்து திறமைகளை எடுத்து கண்டுபிடிச்சி வளர்க்கும்போது நீங்கள் கேட்கவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக தானாகவே மக்கள் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிடுவாங்க. யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் போங்க. யாக்கோபு 2:17 வசனத்தை படித்து காமிக்கிறேன், எடுத்துக்கோ, படிப்போம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்குமே சொல்கிறாரு. விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால், அதுதான் அதில் கீழே சொல்கிறார் இல்லையா 26ஆம் வசனத்தில், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. கவனிங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்கிறார். நிறைய பேர்த்துல விசுவாசம் இருக்குது, ஆனால் கிரியையை இணைக்கிறது கிடையாது. இப்போல்லாம் பாருங்கள், ஃபெய்த் வந்து அது ஆக்ஷனில் வரணும். என்றைக்கு ஆக்ஷனில் வருதோ, என்றைக்கு கிரியையில் வருதோ, அன்றைக்கி தான் அந்த ஃபெய்த்தே முழுமை அடைகின்றது. சில பேர் பாருங்கள், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆக்ஷனில் எதுவும் காமிக்க மாட்டாங்க. நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன்ற குரூப்பு கூட அது நம்பிக்கிட்டே கிடக்கும். ஆனால் விசுவாசிக்கிற குரூப் கூட பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் கொண்டு வர மாட்டாங்க. சிலதில் பாருங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரீங்க பார்த்தீங்களா, இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் கடமை தெரிஞ்சிருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்லா கவனமாக கேளுங்க, இது கடமையோ சம்பிரதாயமோ கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சில இடத்துல என்ன நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னா அடுத்த நாள் பாஸ்ட் வீட்டுக்கு வந்துடுவாருன்ற ஒரு தாட் இருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற அதுக்காகவே சில பேர் பயந்தெல்லாம் சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு இந்த சர்ச்சுக்கு வருவதை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு வெளிப்பாடு இல்லை. கவனமாக கேளுங்க, இன்றைக்கி ஏன் சபைக்கு வரவங்க நல்லா இருக்கிறாங்க என்பதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, சபைக்கு வருவது என்பது என்னென்னா உங்களுடைய விசுவாச செயல்பாடு. நல்லா புரிஞ்சுக்கணும், விசுவாச செயல்பாடு உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கின்ற ஒரு இடம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விசுவாசத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவே அநேக இடத்துல மற்றவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு. நிறைய பேர் சொன்னார், அவன் இந்த 110 விசுவாசம் பெருசு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி இயேசு தன்னுடைய அற்புதங்கள் செய்யும் போதெல்லாம் அதனுடைய முடிவில் சொல்கிறார். எப்படி கிடைச்சி தெரியுமா, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிச்சிச்சு, உன் விசுவாசம் தான் சுகத்தை கொடுத்துச்சு, உன் விசுவாசம் தான் உனக்கு இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கொடுத்துச்சுன்னு சொல்கிறார். என்ன விசுவாசம்? ஆண்டவர் அவங்க விசுவாசித்தது மட்டும் கிடையாது, அடுத்தது என்றைக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை ஆக்ஷன் கிரியையில் கொண்டு வருகிறீர்களோ அன்றைக்கு தான் விசுவாசம் முழுமை அடைகின்றது. புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவது என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு கடமைக்காக போகிற ஒரு காரியம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. இது நீங்கள் கடவுள் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அப்படி பார்க்கணும், ஓய்வுனால அப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இன்றைக்கு என் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண போகிறேன். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது, அப்படியே வச்சுருக்கிறாங்க. இல்லை, விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவதன் மூலமாக நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற, நம்ம கடவுளை நம்பி வைத்திருக்கின்ற, விசுவாசித்திருக்கின்ற எல்லா விதமான காரியத்தையும் நம்முடைய செயலில் கொண்டு வரோம். ஆகவே தான் சபைக்கு வருவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு
காரியம். ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தை பார்க்க முடியும். சில பேருக்கு சொல்லிடலாம், நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றது வார வாரம் சர்ச்சுக்கு வருவதை பொறுத்து உங்கள் எதிர்காலத்தை நல்லா சொல்லிடலாம். ஹலோ, என்னதுங்க? வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவதை பொறுத்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? எனக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நல்லா மாற்றங்கள் வரும். பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தாமல் விட்டுடுறீங்க. விசுவாசம் செயல்படுத்தாமல் விடுவதன் மூலமாக நடக்கிற நிறைய விதமான மைனஸ் நிறையா வருது. ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாமல் போயிடுது, தேவனுடைய வார்த்தையை வளர முடியாமல் போயிடுது. நீங்கள் நினைக்கலாம் யூடியூப்பில் தான் வருது, பார்த்துக்கலாம். என்ன தான் யூடியூப்பில் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வளருவதற்கான கொடுக்கின்ற ஒரு டூல், அவ்வளோதான ஒழிய நீங்கள் என்ன தான் லைவில் வந்து இங்கே உட்காந்து கேட்குற ஒரு அனாயிண்டிங், உட்காந்து கேட்குற ஒரு பிரசன்னம் யூடியூப்பில் வரவே வராது. சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? யூடியூப்லாம் எதுக்காகன்னா, நீ கேட்ட செய்தியை ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு, கேட்ட செய்தியை ஒரு மெயின் பண்ணி பார்க்குறதுக்கு, கேட்ட செய்தியை திரும்ப ஞாபகப்படுத்தி இதை விட்டுட்டோமே, ஸோ இதை கேட்டால் நல்லாயிருக்குமே, இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே கொட்டாய் விட்டு ஆன்னு போனோமே கப்புன்னு அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் இடையில போய் இந்த நேரத்தில் கொட்டாய் விட்டோம், இந்த நேரத்தில் நான் சில நேரத்தில் நான் எழுதிட்டே இருப்பேன் பாருங்கள், அப்படியே தூக்க கலந்து அப்படியே கோடு போட்டுருப்பேன். ஐயோ என்ன நல்லா கேட்குறப்ப கோடு போட்டேனே, அப்புறம் உட்காந்து மெசேஜை வாங்கி கேட்குறது. அந்த இடத்துல கேட்கும்போது ரைட் இந்த இடத்துல கோடு போட்டோம், அப்போ இந்த இடத்துல விட்டதை நம்ம கேட்கும்போது ரொம்ப பிசாது எந்த இடத்துல வரும்போது அப்படியே அயர்ந்த நித்திரையை கொடுத்துட்டான்லாம் யோசிக்க தோணும். அப்போ அந்த இடத்த என்ன பண்ணிடுறோம், கேப் பண்ணிடுறோம். அதுக்கு இந்த யூடியூப்லாம் நமக்கு உதவுதே ஒழிய, நீங்கள் லைவில் தேவ சமூகத்தில் ஆராதிக்கின்ற செயலை விட ஒரு அற்புதமான செயல் வேறு ஒன்றுமே இல்லை. ஆமென். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்னதுங்க, கிரியை, விசுவாசத்தை நீங்கள் கிரியையிலே காண்பிக்கின்ற ஒரு நேரம். ஆகவே தான் பாருங்கள், சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று நமக்கு ஏன் எபிரேய ஆக்கியோன் ஆலோசனை சொல்கிறாருன்னா, நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான், விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்பதற்காக தான். பின்னாடி தான் விசுவாசப்பட்டு பேசும்போது 11 விசுவாசப்பட்டு நிறைய டீப்பாக பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டார் இவர் ஓகேங்களா? ஓகே, சரி. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால் என்ன பண்ணணும், என்றைக்கெல்லாம் நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஆக்ஷனில், செயல்பாடில், கிரியையில் கொண்டு வரீங்களோ அன்றைக்கு தான் விசுவாசம் ஜீவன் பெற்றதாக இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்களா? சில பேர்லாம் அப்படியே என்கிட்ட சொல்லியே கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலைங்க, ரொம்ப எல்லாம் இழந்தது போல் இருந்துச்சுங்க, அந்த வாரமே ஓடலைங்க, சரியாகவே ஓடலைங்க, எவ்வளோ விசுவாசிங்க இந்த வார்த்தைலாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லி தான், இந்த வாரம் சர்ச்சுக்கு வரலைங்க, இந்த வாரமே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, இந்த வாரமே பொக்குன்னு இருந்துச்சுங்க, இந்த வாரமே என்னமோ இழந்தது போல் இருந்துச்சுங்க. கவனிச்சிங்களா? இது உண்மையான விசுவாசிங்க பேசுகிற ஒரு கூக்குரல். சில பேர் சர்ச்சுக்கு வரலாம் கூட அப்படியே 1 வாரம் 2 வாரம் 3 வாரம்லாம் அப்படியே போனால் கூட அப்படிப்பட்ட வார்த்தையில் வருவதே கிடையாது. நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக வாங்க, கர்த்தரை ஆராதிங்க. இதெல்லாம் விசுவாச செயல்பாடுகள். அதே போல் கனவு என்பது நல்லது தான். எல்லாத்தில் இப்படி ஆகணும், இப்படி இவ்வளோ மார்க் கிடைக்கணும், நமக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு வரணும், உயர்வு பதவியெல்லாம் வரும்னு நம்ம நினைக்கிறோம். அநேக நேரத்தில் பாருங்கள், நம்முடைய வாழ்வில் இதெல்லாம் என்றைக்கு நம்முடைய வாழ்வில் செயல்பட ஆரம்பிக்குன்னா, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களை நீங்கள் என்றைக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடும். நினைவாயிரும். உங்களை நீங்கள் கொடுக்குறதெல்லாம் இருக்குது, உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பதில் தான் இருக்குது. சிலது நம்ம ஒன்றும் பண்ணுறது கிடையாது, ஆனால் எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அது கிடையாது. அப்போ நான் கவனிக்கணும், நம்முடைய உள்ளான ஆயத்தம் என்று சொல்கிறது வெளியான வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியம் தான் உள்ளான ஆயத்தம். என்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஆயத்தமாகறீங்களோ, நீங்கள் வெளியே ஒரு நாள் உங்களுடைய பொட்டென்ஷியல், உங்களுக்குள்ளே இருக்கின்ற திறமைகள்லாம் வெளியே ஆரம்பிக்கும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதில் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, ஓய்வு நாளும் வந்துருச்சு. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுப்பா, உனக்கு இதெல்லாம் உனக்கு முதலாவது நீ செய்ய வேண்டியது செஞ்சேன்னா இரண்டாவது வரக்கூடிய தானாக வருன்றார். ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம், தானாக வரக்கூடியதுக்கு மூக்கை போட்டுக்கிட்டுருக்குறோம், மூச்சு போட்டுட்ருக்குறோம். நம்ம செய்ய வேண்டியது என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைக்கும்போது ரெண்டாவது உங்களுக்கு வரக்கூடியதெல்லாமே நீங்கள் கேட்கவே வேணாங்க, அதெல்லாம் உங்களை தேடியே வந்துடும், உங்கள் நாடியே வரும். நீங்கள் தான் அந்த ஆள்னு சொல்லி உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்விலே நம்முடைய அறுப்பு என்று சொல்ல ஒரு காரியம் இருக்குது. அறுவடை வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குது, விதைப்பு என்ற ஒரு வேலை இருக்குது. அன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் எங்கே அறுவடையே காணல, என் வாழ்க்கையில் எங்கே முன்னேற்றமே இல்லை, என் வாழ்க்கையில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னா சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் விதைக்கவில்லை என்று தான் அர்த்தம். விதைப்பு என்று சொன்ன காணிக்கை மட்டும் கிடையாதுங்க,
நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விதைப்பு தான். நீங்கள் அன்பு காண்பிக்கிறது விதைப்பு தான். அதே போல் சில பேர் மேலே கோபப்படுறதும் அது ஒரு விதைப்பு தான். எல்லாமே வளரும், அன்பும் வளரும், கோபமும் பகையும் எரிச்சலும் கசப்பும் வளர ஆரம்பிக்கும். ஆகவே தான் எதை விதைக்கிறீங்க என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதை விதைச்சாலும் ஆண்டவர் ஏது சொன்னார், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தான்ப்பா உங்கள் மடியில் வந்து விழும். ஆமாம், நல்லதை விதைச்சாலும் அமிக்கி குலுக்கி தான் வரும். அதே போல் கெட்டதை விதைச்சாலும் அது எப்படி தான் வரும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தான் உங்கள் மடியிலே போடப்படும். ஆண்டவர் சொன்னார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சில சொல்லுவாங்க, நான் வாய்க்கவே மாட்டேன். நான் கேட்டேன், செஞ்சீங்களா? பைபிளுக்கு யாருக்கு வாய்க்கும்? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நம்ம வாய்க்கவே மாட்டேன் வாய்க்கும். எங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக பண்ணிங்களா? நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வாய்க்கலன்னு சொல்கிறீங்க, செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சீங்களா? இது ஏன் கிடைக்க மாட்டேன், அது ஏன் கிடைக்க மாட்டேன், பெரிய கேள்வி கேட்குறீங்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு வாக்கியம் என்ன, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்னு சொல்லுது. வெறுமனே வாய்க்கும் என்று போடல, சும்மா வாய்க்கும்னு சொல்லிட்டு போடல. நல்லா புரிஞ்சு பைபிள் வசனத்தை படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேள்வி கேட்குறீங்களோ அந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாக படித்தாலே போதும். அதில் இருக்கின்ற அதுவே அந்த வசனமே உங்களுக்கு பதிலை சொல்ல ஆரம்பிச்சிடும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவன் சொன்னபடியே ஆகுன்னு போட்டு சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம வந்து சொன்னபடி ஆகுது. என்னென்னா அவங்க பிற்போக்கான சொன்னதெல்லாம் நடக்குது. சில சொல்கிறாங்களே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேன்னுங்க அப்படி சொல்கிறாங்களே. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் நடக்குது. ஏன் இல்லை, ஏன் வறுமை, ஏன் பற்றாக்குறை, ஏன் கஷ்டம், ஏன் நஷ்டம், ஏன் முன்னேற்றம் இல்லை, ஏன் அப்படியே தான் இருக்கிறோம்? என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் செய்யாமல் வெற்றியும் வாய்ப்புகளையும் தேடுவது என்று சொல்லக்கூடியது என்னன்னா, அது நம்மை தோல்விகளுக்கு நேராக கொண்டு போய் விட்டுவிடும். ஒன்றும் பண்ணாமல் ஒன்றும் செய்யாமல் இருந்தோம்னா நிச்சயம் அந்த தோல்வியை தான் சந்திக்கும். ஆகவேதான் நீதிமொழி எழுதின நீதிமொழி ஆக்கியோன் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமொழியில் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கலுங்க. யாராவது சத்தத்தை உயர்த்தி படிங்க பார்க்கலாம். 12:11. என்ன போட்டிருக்குதுன்னா, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். பார்த்தீங்களா, திருப்தி இருக்குது. எங்கே திருப்தி? நிலத்தை பயிரிடுகிறவன், வேலை செய்கிறவன், தன்னோட திறமைகளை வளர்க்கிறவன், திறமைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு வலுவூட்டுகின்றவன், அதுக்கு பயிற்சி கொடுக்கிறவன், அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அதனால் அவன் திருப்தி அடைவான். இப்போ பயிரிடுறதுனால ஆகாரத்தில் திருப்தி அடைவான். மற்றதை செய்யும்போது எதை அவன் செய்கிறானோ அதனால் அவனுக்கு பிழைப்பு உண்டாக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய என்றைக்கு செஞ்சுட்டு விடக்கூடாது. தொடர்ச்சியாக தாவீதை போல செய்ய பழகி கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு பீத்தோவான் தெரியும்? பீத்தோவான் திடீர்னு கேட்டதுனால தெரியலையா? சரி, இன்னொன்று கேட்குறேன், சிம்போனி எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க லியோனி தெரியுங்க. அது என்ன பாச சிம்போனி? சிம்போனி தெரியுமா? சரி, தெரியாதுல்ல. கிட்டார் தெரியுமா? அது கூட தெரியாதா? ஏதாவது சொல்லுங்க. கிட்டார் தெரியுமா? தெரியாதா? கீபோர்டு தெரியுமா? வயலின் தெரியுமா? ட்ரம்ஸ் தெரியுமா? டாமரின் தெரியுமா? தெரியும்ல. சிம்போனி என்பது அது ஒரு இசை கருவி. அதை வாசித்தவர் பார்த்தீங்கன்னா பீத்தோவான். இந்த பீத்தோவான் அவர் ஒரு காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா காது கேட்காதவராக போயிடுச்சு. இசைக்கு அவசியம், காது ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு இசைக்கு காது இருக்குதோ அந்த அளவுக்கு இசையை கரெக்டாக மீட்க முடியும். இல்லைன்னு மீட்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பீத்தோவான் இருக்கிறார் பாருங்க, சிம்போனி இசைத்த பீத்தோவான் பார்த்தீங்கன்னா காதே கேட்காது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா மேடையில் ஒரு அற்புதமான ஒரு கச்சேரியில் அற்புதமான ஒரு இசையை மீட்கிறார். அப்படியே எல்லாரும் மெய் மலர்ந்து கேட்குறாங்க அந்த இசையை. கேட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கைத்தட்டல் உண்டாகுது. ஆனால் அது கூட அவர் காதுக்கு போகலை. ஏன்? அவர் தான் காது கேட்காதவராச்சே. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவர்கிட்ட ரொம்ப சத்தமாக அவங்க வந்து சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து அவரை வந்து கிஸ் பண்ணி அந்த அம்மா சொன்னிச்சான், ஆண்டவர் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறாருங்க. நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஒரு விசேஷமான ஒரு மனுஷன்.
நீங்கள் வந்து ஒரு இந்த பூமியிலே ஒரு அதிர்ஷ்டசாலின்ற லெவலில் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பீத்தோவான் சொன்னாராம், அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் வந்து அதிர்ஷ்டசாலி என்பது மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கச்சேரியில் இந்த இசையை இசைத்திருக்கிறேன்னு சொன்னால் இதற்காக தினந்தோறும் 8 மணி நேரம் நான் பயிற்சி செஞ்சேன் அப்படின்னாராம். எத்தனை மணி நேரங்க? ஒரு பயிற்சியாளருக்கே, நல்ல இசை வாசிக்கின்ற இசை ஞானிகளுக்கே பயிற்சி அவசியமாக இருக்குது. பயிற்சி இல்லாமல் திடீர்னு வந்து ஸ்டேஜில் ஏறி வாசிக்க முடியாது. எந்த ஒரு இசை கலைஞர்களும் பார்த்திங்கன்னா ரிகர்சல் இல்லாமல் அவங்க கச்சேரிக்கு போகிறது கிடையவே கிடையாது. எந்த ஒரு மியூசிஷியனாக இருந்தாலும், எந்த ஒரு ஆர்கெஸ்ட்ராவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக ரிகர்சல் என்ற ஒரு காரியத்தை அவங்க கொண்டு வராமல் அவங்க கச்சேரி நடத்தவே மாட்டாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் நான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஏறி இப்படிப்பட்ட இசையை வாசித்ததுக்கு முக்கியமான ஒரு காரியமே தினந்தோறும் நான் செய்த 8 மணி நேர பயிற்சி அப்படின்னு சொன்னாராம். கவனமாக கேட்டிங்களா? பயிற்சி சொல்லுங்கள், பயிற்சி. அப்போ நமக்கு என்ன அவசியம்? நம்முடைய வாழ்க்கையில் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் இந்த பூமியில் நீ எந்த விஷயத்தில் வேணாலும், எந்த காரியத்தில் வேணாலும் நீங்கள் சிறந்து விளங்கலாம். நிறைய நேரத்தில் பாருங்கள், அது நமக்கு தெரியுமே, நம்ம போய் மைக்க பிடிச்சா அது தானாக வரும்ல நினச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, இதுக்காக நிறைய முயற்சி பண்ணி பயிற்சி எடுத்து ப்ரிப்பேர் நிறைய பண்ணுறோம். இங்கே பேசுகிறதுக்கு, இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே உட்காந்து தியானித்து அதை பயிற்சி எடுத்து அது உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எல்லா விதமான காரியத்தையும் பண்ணுறோம். சும்மா கிடையாது, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் இது சும்மா வாயை திறந்து வாயை விரிவாக திற அதை நான் நிரப்பேன்னு சொல்ல பிற்பாடு நிறைய பேர் பாருங்கள் கண்டது கிடையாது, அதெல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வரும்போது உங்கள்கிட்ட என்னத்தை பேசணும், எதை பேசணும், என்னத்தை கொடுக்கணும், கொடுக்குறது கரெக்டாக கொடுக்குறோமா, புரியுற மாதிரி கொடுக்குறோமா, இல்லை சும்மா வந்து ஏதோ கப்ஸாக விட்டு போகிறோமா, ஏதோ நேரத்தை கடத்துறதுக்காக இந்த நேரத்தை யூஸ் பண்ணுறோமா, 7 மணிக்கெல்லாம் ஒடியாரீங்களே, அந்த நேரத்தை வந்து நீங்கள் கனம் பண்ணி வரீங்களே, அப்போ கனம் பண்ணி வர உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆகதான் பாருங்கள், நம்ம முயற்சி இருக்கணும், பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் உங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். முயற்சியும் பயிற்சி இல்லாதவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள், முயற்சியும் பண்ணுறது கிடையாது, பயிற்சியும் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் இருக்கிறாங்க, பார்த்துக்குவாருங்க, அவருக்கு தெரியாதுங்களா, அவர் பண்ணிடுவாருங்க. நிறைய இடத்துல பாருங்கள், இப்படி தான் நம்ம வந்து கோட்டை விட்டுடுறோம், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. கர்த்தர் பார்த்துக்க மாட்டாரா பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார், உண்மைதான். ஆனால் எந்த ஒரு மனிதன் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த திறமைகளை எடுத்து வளர்க்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நல்லா பார்த்துக்கிறார். புரியுதுங்களா? பைபிள் ஒரு வசனம் படிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் போங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி தான், நல்ல படிப்பு படித்தவர், ஊழியக்காரர்களையே ரொம்ப பெஸ்ட்டு ஸ்காலர் இவர். அவர் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவங்க கூட சொல்கிறேன் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாவற்றிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, அவருடைய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவருடைய கிருபை வீணா போகாதபடிக்கு பிரயாசப்படுகிறேன். தேவனுடைய கிருபை நிறைய இருக்குது, தேவனுடைய கிருபை என் மேல ஏராளம் இருக்குது, ஆனால் அந்த கிருபையெல்லாம் வீணாய் போகாதபடிக்கு நான் பிரயாசப்படுறேன். நிறைய பேருடைய லைஃப்பில் கிருபை வீணாக போயிட்டு இருக்குது. ஏன்னு தெரியுங்களா? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சரியாக பண்ணாததுனால, நம்முடைய திறமைகளை ஒழுங்காக வளர்க்காதனால இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கிற நிறைய பேருடைய கிருபையெல்லாம் வீணாக போயிட்டுருக்கு. உங்கள் மேலே இருக்கிற வரங்கள் வீணாக போயிட்டுருக்குது, உங்கள் மேலே இருக்கிற தாளந்துகள் வீணாக போயிட்டுருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற தாளந்துகள், வரங்கள், கிருபைகள்லாம் வீணாய் போகாத அளவுக்கு பிரயாசம் எடுக்கணும். தேவன் இதை எப்படி தேவனுடைய காரியத்தில் போட முடியும், இதை எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு பண்ண முடியும், இதை எப்படி தேவ ராஜ்யத்துக்காக எடுத்து நம்முடைய திறமையை எடுத்து பயன்படுத்த முடியும். நம்ம ஒன்றுமே செய்யாமல் கர்த்தரை எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் கர்த்தர் நிறைய எதிர்பார்க்குறாங்க, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. கிருபை இருக்குது, கிருபை இருக்குது, கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறோம்.
பவுலுக்கு கிருபை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏராளமான கிருபை இருந்துச்சு. ஆனாலும் அந்த கிருபை வீணாய் போகாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நேரங்களையும் பிரயாசப்பட்டார். கிருபை இருக்குதுன்னு ஒரே இடத்துல உட்காந்துருந்தாரா? இல்லை கடவுள் ஏன்ட்ட அனுப்பிட்டு நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன்னு இருந்தாரா? இல்லைங்க. இவர் போல பிரயாசப்பட்டது யாருமே கிடையாது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும்போது அவருடைய பிரயாசத்தெல்லாம் அவர் எழுதுகிறார். எவ்வளோ பிரயாசப்பட்டேன், கர்த்தரை பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அப்படி உள்ளல. கர்த்தர் வந்து யாரையாவது ஒருத்தர் அனுப்பாருன்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு உட்காரல, பிரயாசப்பட்டார். சொல்லுங்க பிரயாசம். சொல்லுங்க பிரயாசம். புரியுதுங்களா? பிரயாசம்னா நம்ம பண்ணுற கிரியைகள், நம்ம பண்ணுற வேலை, நம்ம எடுக்கின்ற முயற்சிகள், நம்ம பயிற்சிகள் எல்லாமே. ரோமர்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து படிப்போம். நம்ம பண்ணுற முயற்சிகளை பற்றி சொல்லும்போது 2:6 தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கவனிச்சிங்களா? அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக, உங்களுடைய பிரயாசத்துக்கு தக்கதாக. இப்போ புரியுதா? ஏன் ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்க, ஏன் ஒரு விசுவாசி நல்லா இருக்கிறாங்க, ஏன் ஒரு விசுவாசி கீழே இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய பிரயாசத்துக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் உண்டாகின்றது. இல்லை இந்த பூமியிலேயே நடக்கும். பரலோகமான விற்பார்கள் இந்த பூமியிலேயே. எந்த அளவுக்கு ஒரு விசுவாசி தேவனுடைய காரியங்களை புரிந்து கொண்டு அதில் பிரயாசம் எடுக்கிறார்களோ அவங்க நல்லா இருக்கிறாங்க. யாரெல்லாம் தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளாமல் அப்படியே ஏனோ தானே கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர், கர்த்தர் பார்த்துக்குவார்னு விடுறாங்களோ அவங்க வாழ்க்கையே ஓப்லஸாக போயிருக்கு, ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன். யார் தங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். யார் உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களுக்கு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கிடையாதுங்க. யார் யாரெல்லாம் முதலாவது உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத பார்க்குறோம். நல்லது, தப்பு கிடையாது, அது ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் முதலாவது இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் முதலாவது உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்களே உதவி செய்யவில்லை என்றால் தேவன் ஒருபோதும் உங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது. உங்களுக்கே உதவணும். பாருங்க, ஒரு ஊரில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சு எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டுருக்குறாங்க. அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் நீங்கள் வந்து எப்படி இந்த மேட்டூர் டேம் பக்கத்தில் இருக்கலாம் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்துருச்சுன்னா அபாய ஒலி எழுப்பி அங்கே இருக்கிறவங்களாம் எங்கேயாவது ஓடி போக சொல்கிறாங்க, தஞ்சை சொல்கிறோம். அது அப்படிப்பட்ட அபாய ஒலி வந்து எல்லோரும் காலி பண்ணி போயிட்டுருக்குறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க. அதில் வந்து ஒருத்தர் மட்டும் வீட்டில் ஆயாசமாக உட்காந்துருக்கிறார். அப்போ வந்து சொல்கிறாங்க, ஏன்பா நீ கிளம்பலையா, தெரியாதா அபாயம் ஒளி அடிச்சிருச்சே, நீ படிங்க உட்காந்துருக்கிறியே அப்படின்போது அவர் சொல்கிறார், இல்லைப்பா கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவர் ரொம்ப அசால்ட்டாக இருந்தாராம். பாருங்க, இந்த மக்கள் போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் உட்காந்துக்க முதல் ரூமை ஃபுல்லாகிடுச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா முதல் ஃப்ளோருக்கு போக ஆரம்பித்தார். அப்போ பாருங்கள், மக்களை காப்பாற்றுறதுக்கு படகு மூலமாக மக்களை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கூட ஹலோ பிரதர் கப்பலில் வந்து ஏறிக்கங்க, இன்னும் அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குமா வெள்ளம்லாம் அறிவிக்கிறாங்க. நாங்களாம் பாரு கப்பலில் எங்களை மீட்பு பண்ணி வந்து எங்களை வந்து கப்பலை கூட்டி போயிட்டுருக்குறாங்க, நீங்களும் வாங்கணும், மீட்பு குழு கூப்பிட்றாங்க, மற்ற எல்லோரும் கூப்பிட்றாங்க. இந்த மனுஷன் சொன்னாங்க, கர்த்தரை பார்த்துக்குவார், நாங்கள் நம்புகிற சாமி என்னை கைவிடாது, கடவுள் என்னை பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு போனாராம். பாருங்க, அந்த மக்கள்லாம் வேகத்தில் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி மேலே வந்துகிட்டே இருக்குது, மேலே வந்துகிட்டே இருக்குது. இவர் மேலே டாப்புக்கு போயிட்டார். டாப்பில் இருக்கிறாரு, வெள்ளம் பயங்கரமாக வேகத்தில் போயிட்டுருக்குது. அடுத்து மீட்பு குழு வந்துச்சு, ஹெலிகாப்டர் குழு வந்துச்சு. யாரெல்லாம் காப்பாற்ற முடியுமோ ஹெலிகாப்டர் குழு வந்து காப்பாற்றுறாங்க. இந்த மனுஷன் டாப்பில் உட்காந்துருக்க மனுஷனை கூப்பிட்றாங்க, எல்லாருமே மீட்பு குழு கூப்பிட்றாங்க, உள்ளே உட்காந்துருக்க ஆட்களை கூப்பிட்றாங்க, மேலே ஏறிக்குப்பா. அவ்வளோதானே, கொஞ்ச நேரத்தில் இதுவும் காலியாக போயிடும்போது அந்த மனுஷன் சொன்னானா, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு. நிறைய நேரத்தில் விசுவாசிங்க இப்படி தான் இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு யோசிக்கிறது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொள்வாரா? நிச்சயம் சொல்கிற கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் உங்களுக்கு நீங்களே உதவாத பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஒரு நாள் இவர் பாருங்க, வெள்ளம் வந்துச்சு, அந்த மாடியை மூழ்கி போட்டுச்சு, அவரு செத்து போனார். என்ன சொல்கிறாரு அப்படின்போது, கடவுள்கிட்ட போய் ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை நடந்த கதை கிடையாது.
இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அதனால் நியாயத்தீர்ப்பு நடந்து முடிஞ்சிச்சுலாம் அப்படி பேசல, அதை சொல்ல வரல. இது வந்து ஒரு கற்பனை கதை. எப்படின்னா உங்களுக்கு நீங்களே உதவி செஞ்சு கொள்ளணுன்றதுக்காக. அப்போ கடவுள்கிட்ட போய் கேட்டாரோ, என்ன ஆண்டவரே, நான் உங்களையே நம்பி இருந்தேனே, நீங்களே கதின்னு இருந்தேனே, என்னை அம்போன்னு விட்டுட்டீங்களே, என்னை சாகடிக்க விட்டீங்களேன்னு சொல்லி கடவுளை பார்த்து குறை சொன்னாராம் பாருங்க. அப்போ சொன்னாராம், மகனே, நான் வந்து உன் மேலே கிருபையாக தான் இருந்தேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு முதல்ல மக்கள்கிட்ட சொல்லி அனுப்புனேன், நீ அதை கேட்கல. ரெண்டாவது படகு விட்டு அனுப்பினேன், அதுக்கும் நீ வரல. மூணாவது ஹெலிகாப்டர் அனுப்பினேன், அதுக்கும் நீ வரல. அப்புறம் எப்படிப்பா நான் உனக்கு உதவி செய்ய முடியும்னு கேட்டாராம். என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? அநேக நேரத்தில் நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள திறமைகள் இருக்குது, தாளந்துகள் இருக்கிறது உண்மை, வரங்கள் இருப்பது உண்மை. ஆனால் இவைகளெல்லாம் வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் பார்த்துக்குவார் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாதுங்க. நமக்குள்ள இருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அநேக நேரத்தில் மக்கள் தேவனை நம்புகின்ற ஒரு சாக்கில் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிறாங்க, எந்த ஒரு காரியம் பண்ணுறது கிடையாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை பல பேர் சபைக்கு வரல, இன்னும் கர்த்தர் பார்த்துக்குவார்னு வீட்டில் உட்காந்து நடக்குமா? இல்லைங்க. கஷ்டங்கள் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் இன்னும் அவர் அதிகமாக பிடிச்சிக்கணும். வந்து நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் வந்து கடவுளை கைவிட்டுட்டான்னு சொல்லி வீட்டில் உட்கார்றதுக்காக காரியம் கிடையாது. கஷ்டப்படுற நேரத்தில், பிரச்சனை வர நேரத்தில் இன்னும் அவர் அதிகமாக பிடிச்சிக்கணும். அப்போ கடவுள் அந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சியை பார்க்குறாரு, உங்கள் நம்பிக்கையை பார்க்குறாரு, உங்களுக்குள்ள இருக்க தன்னம்பிக்கையை பார்க்குறாரு. நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய வில் பவர்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆமென். உங்களை வந்து அவரை போல உண்டாகியிருக்கிறாரே, அவரை போல ஏதாவது காரியம் பண்ணுறீங்களா என்பதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு உட்காராம ஏதாவது செய்கிறீங்களா? பாருங்க, பறவைகள் வந்து விதைப்புறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது. எந்த பறவை விதைச்சிருக்குதா, அறுத்துருக்குதா? ஆனால் கடவுள் பாருங்க அவைகளுக்கும் உணவளிக்கிறார் இல்லைங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், பறவைகளால் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. என்னையே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த ஊரில் காகங்கள் நிலத்தை உழுது நீர் பாய்ச்சி அந்த விதையெல்லாம் தூவி விட்டு நீர் திரும்பவும் அதை உரம் தூவி விட்டு அறுவடை செய்ததாக தகவல் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? கேட்க முடியாது. ஏன்னா எந்த பறவையும் விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, முடியாது அதால் வந்து. ஆனால் அந்த பறவைகளே அவ்வளோ மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் வந்து விதைக்க முடியும், உன்னால் அறுவடை பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியாத பறவை கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உனக்குள்ள திறமை இருக்குது, உனக்குள்ள ஆற்றல் இருக்குது, உனக்குள்ள வரம் இருக்குது, உனக்குள்ள தாளந்து இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே நம்ம உட்கார்ந்துருக்கிறியே, உன்னே போல ஒரு அடி முட்டாளை பார்க்க முடியாதுன்றார். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் தாளந்துகளை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருக்காக காத்திருப்பது என்று சொல்லக்கூடியது ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது கிடையாது. அப்படியே உட்கார்ந்துருந்தா அப்படியே கடவுள் புதப்புன்னு மேலே போட்டுவார் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாதுங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இந்த இல்லீகல் வேலையெல்லாம் அவர் பண்ணுறது கிடையாது. யாருக்கு மூட்டை கணக்காக பணத்தெல்லாம் போட்டார்னா அதெல்லாம் கருப்பு பணமாக போயிடும். என்னைக்குமே கர்த்தர் கவர்மெண்ட்டை மதிக்கிறவர். யாருக்கு கருப்பு பணத்தை மூட்டை கட்டிலாம் போடுறது கிடையாது. வந்து கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லி நீங்கள் சோம்பலாக இருப்பீங்கன்னா அதை காட்டிலும் சோம்பேறித்தனம் வேறு எதுவுமே கிடையாது. நிறைய கிறிஸ்தவ சோம்பேறிகள் இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்கணும், ஒன்றுமே செய்யாத ஆட்கள் இல்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்பது உண்மைதான். நமக்கு இருக்கிற திறமைகள் தாளந்துகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஒரு செயலை வந்து முழு மூச்சாக நம்ம செய்வதனால கர்த்தரை நம்பவில்லை என்று அர்த்தமாகி விடாது. புரியுதுங்களா? நம்ம கர்த்தரை நம்பி முழு மூச்சா இறங்கி பண்ணணும். வந்து புரியுதுங்களா? கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செய்யணும், கர்த்தரை நம்பி விசுவாசத்தை வெளிப்படுத்தணும், கர்த்தரை நம்பி நமக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். நம்ம வந்து செயல்படாமல் இருக்கவில்லை, அதாவது என்றைக்கெல்லாம் நம்ம செயல்படாமல் இருக்கிறோமோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்முடைய வாழ்வை வந்து தவறான பாதையில் கொண்டு போகின்ற ஒரு ஆட்களாக மாறிவிடுவோம். நீதிமொழிகள் திருப்போம் 16:20 போவோம், படிங்க. ஆமென். விவேகத்துடன், அழகா போடப்பட்டு, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான்.
கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகத்துடன் யோசிச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாமா செய்யக்கூடாதா, இது இந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாமா, எந்த ஒரு காரியத்தின் நிதானத்தோட விவேகத்தோடு, அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் ஒரு கிரியைகள், சும்மா இல்லை அப்படியே உட்கார்ந்துருந்தா எதுவும் நடக்காது. பாருங்கள், விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். இந்த இடத்துக்கு இங்கே போகலாமா வேணாமா, இந்த காரியத்தை செய்யலாமா செய்ய வேணாமா, இந்த வார்த்தையை பேசலாமா பேச வேண்டாமா, எல்லாவற்றையுமே நிதானித்து செயல்படுறான் பாருங்கள், அவன் ரொம்ப விவேகம் உள்ளவன். அப்படிப்பட்டவன் அவன் நன்மையை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஆகவே பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறமைகளையும் தாளந்துகளையும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், அந்த கழுகு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போதுமே நம்ம காக்கா கூட்டங்களை போல் இங்கே கீழே இருக்கிற மரத்தெல்லாம் கூடு கட்டாது. நீங்கள் என்னைக்காவது கழுகு கூட்டம் பார்த்துருக்கிறீங்களா? நம்ம வீட்டு பக்கத்தில் என்னைக்காவது கழுகு கூடு பார்த்துருக்கிறீங்களா? யாராவது எனிபடி? கழுகு கூடு நானே பார்த்தது கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ தூரம் உயரத்தில் தான். என்றைக்குமே கழுகு பற்றி சொல்கிறாங்க, அது மிக உயரத்தில் போய் தான் தன் கூட்டையை கட்டுமா. அதனால் நானும் உயரத்துக்கு போனது கிடையாது, பார்த்தது இல்லை. லோக்கலில் காக்கா கூடு குருவி கூடெல்லாம் பார்த்துருக்குற கழுகு கூடு யாராவது பார்த்துருக்கீங்க? டிஸ்கவரி சேனலில் ஒருவேளை பார்த்துருக்கலாம், ஆனால் நேரில் போய் யாரும் பார்த்துருக்க மாதிரி தெரியல, இல்லைங்களா? சரி, ரைட். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, இந்த என்ன பண்ணுமா, இந்த கழுகு மிக உயரத்தில் போய் தான் கூட்டை கட்டுறது மட்டுமல்ல, அங்கு முட்டையிட்டு குஞ்சுகளை பறிக்கும் போது தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது என்ன பண்ணுன்னா பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கும். கூட்டில் உட்கார வைக்காது. என்ன பண்ணுன்னா, ஒருவேளை அது கூட்டுக்குள்ளே உட்கார வச்சிருந்தேன்னா அது தானாக வெளியே போவாதான் பாருங்க. இது என்ன பண்ணும், அங்கேருந்து கீழே தூக்கி போடுமா. கீழே தூக்கி போடும்போது அந்த கழுகு குஞ்சு கீழே அப்போ தான் அங்கேயே உட்காந்து ஒன்று அடித்து சும்மா அப்படியே தாய் கழுகு கொடுக்குறது சாப்பிட்டு அப்படியே சோம்பேறி மாரி உட்காந்துருன்றதுனால அது பயிற்சி கொடுக்குது. கழுகு தன் குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுக்குது. அங்கேருந்து கீழே தள்ளி விடும். கீழே தள்ளி விடும்போது அந்த குஞ்சு கழுகுலாம் என்ன கொடுமை உள்ள அம்மா பாப்பா, எங்களை மேலேருந்து கீழே தள்ளுறானே படுபாவி, அப்புறம் எதுக்கு ஏன் என்னை பெற்று போட்டான், அப்புறம் எதுக்கு ஏன் என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாலாம், அந்த கழுகு கொஞ்சம் திட்டினாலும் திட்டிருக்கும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு இந்த கழுகு, இந்த தாய் கழுகும் தகப்பன் கழுகும் பார்த்துருக்கோம், நீ என்ன தான் திட்டுமாவனே, நீ என்ன தான் என் மேலே கோவப்படுமாவனே, நீ என்ன தான் என் மேலே எரிச்சலாகுமாவனே, ஆனால் நான் உன்னை கீழே தள்ளுறதை நிப்பாட்ட மாட்டேன், கீழே தள்ளி விடுமா. பாருங்கள், அது கீழே அந்த கழுகு கீழே இதுலையோ போய் மோதி சாகிறதுக்குள்ளே என்ன பண்ணுமா, அந்த தாய் கழுகத்தினுடைய இறகால அப்படியே தூக்கிட்டு மேலே போகுமா. பாருங்கள், அந்த குஞ்சு கழுகு நல்ல விலைக்குப்பா அப்பா காப்பாற்றினாரு பார்த்தா திரும்ப அங்கே இருக்கிறது, படுபாவி அப்பா இனி கொண்டு போய் மேலே உட்கார வைப்பணும், பார்த்தேன்னா என்ன தகப்பா என்னை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுக்குறதோ அந்த கழுகு பெரிய கழுகு போல் அதுவும் என்ன பண்ணும், ரெக்கைகளை அடித்து கிளம்பி விடுமா. ஆமென். புரியுதுங்களா? பைபிளில் போடப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழி 32 மன்னிக்கவும், உபாகமம் 32 11 வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு என்ன சொல்றாருன்னா, கடவுள் கூட நம்மளை சும்மா அப்படியே உட்கார வைக்கலையா. தேவன் நமக்கு ஒரு நல்ல அப்பா, நல்ல தகப்பன். அவர் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறார். மகனே இங்கே பாரு மகனே, கழுகு கூட்டிலே உட்காந்துரு மகனே, வெளியே போனால் பிசாசு இருக்கிறான் பிடிச்சிக்குவான் உன்னைய, கேர்ஃபுல்லாக இரு, நீ வெளியே போனா அவுட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லி பத்திரமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துரு. அந்த மாதிரிலாம் தேவன் இங்கே இருக்கிற யாருக்கும் அப்படி சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. என்னைக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கிறாரா? கிடையாது. பாருங்க, ஒருவேளை கூட்டுக்குள்ளேயே இந்த குஞ்சு கழுகுகள் இருக்கும் என்றால் அதனுடைய தனித்திறமையை இழந்து இருக்கும். அது திறமைகள்லாம் மழுங்கி போயிடும், தங்களுடைய தாளந்துகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆகுதான் பாருங்கள், சில வேளையில் நல்லா கவனிங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன்,
சில வேளையில் தேவன் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம், ஹலோ என்ன சொன்ன புரிஞ்சிச்சுங்களா? சில நேரத்தில் நமக்கு டவுட் வரும், ஏங்க பிரதர் கர்த்தர் என்ன அமைதியாக இருக்கிறாரு, கர்த்தர் ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே மாட்டேன்றாரு, உதவி செய்யாமல் ஏன் இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் நம்மை மதிக்கிறார். நம்முடைய ஆற்றலை அறிந்திருக்கிறதுனால நம்முடைய ஆற்றலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தனித்துவமும் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில நேரத்தில் ஒரு ஹெல்ப்பை பார்க்காம இருக்கலாம், உதவியை பார்க்காம இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, அப்போ தான் உங்களுடைய அபார ஆற்றல், அமர்க்கலமான ஆற்றலும் வாய்ப்பும் உங்களுக்குள்ள வெளிவரதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சிலர் உதவி என்னங்க கர்த்தரிருந்து எந்த ஒரு ஆன்சரையும் பார்க்க முடியலையே, எந்த ஒரு உதவியும் பார்க்க முடியலையே, எந்த ஒரு கிருபையும் பார்க்க முடியல, எந்த ஒரு தயவையும் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது நல்லா கவனமாக கேளுங்க. அந்த நேரத்தில் நான் உங்களை பறக்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஹலோ புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் கடுமையான நெருக்கடியும் அதிர்ச்சியுமான இக்கட்டும் தான் உங்களை இந்த பூமியில் வெளியே கொண்டு வருகின்ற ஒரு இடமா இருக்குது. உங்களை பறக்கடிக்கின்ற ஒரு இடமா இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பயிற்சி கொடுக்கின்ற ஒரு இடமா இருக்குது. பாருங்க, உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் சும்மா ஓடுறதுக்கும் திடீர்னு ஒரு சிங்கமோ கரடியோ உங்க முன்னாடி வந்து ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சும்மா ஓடுறது எப்படி ஓடுவீங்க? மெதுவாக ஓடுவீங்க. இதே சிங்கம் வந்துருச்சுன்னா எப்படி ஓடுவீங்க? மெதுவாக ஓடுவீங்களா? சிங்கம் வந்துருச்சு, பின்னோக்கி போறதுக்கு வழி இல்லை, முன்னோக்கி போறதுக்கு வழி இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணுவீர்கள்? அப்ப என்ன செய்வீங்க? உங்களுக்குள்ள இருக்கின்ற முழு சக்தியை வெளியே கொண்டு வர ஆரம்பிப்பீங்க. அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு சிங்கத்தை அனுப்புங்கன்னு ஜெபம் பண்ண மாட்டேன். எப்படியாவது ஒரு சிங்கத்தை அனுப்புங்க ஆண்டவரே, இந்த விசுவாசி அமைதியாக உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் ஆண்டவரே, திறமைகளை தாளந்துகளையும் ஒன்றத்தையும் வெளியே கொண்டு வராமல் அப்படியே அமுக்குனி மாரி இருக்கிற ஆண்டவரே, எப்படியாவது ஒரு சிங்கத்தை அனுப்புங்க, கரடி அனுப்புங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வெளியிலிருந்து உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றால் நம்முடைய சுய ஆற்றலை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளியே வராது. எப்போதுமே நமக்கு வெளியிலிருந்து ஹெல்ப் உதவி வந்துட்டே இருந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற திறமையை தாழ்ந்து வெளியே கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? அநேக நேரத்தில் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு நமக்கு இருக்கிற எல்லா விதமான ஆற்றலையும் புதைத்து போடுது. கவனிச்சுக்கலாம் நான் சொல்றது என்னன்னு. உங்கள் வாழ்க்கையில் சிங்கம் போன்ற ஒரு அவசர செயல் வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் புது செயல்கள் எல்லாம் பீரிட்டு கிளம்ப ஆரம்பிக்கும். புது புது எனர்ஜியை பார்க்கலாம், புது புது காரியத்தை பார்க்கலாம். நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் எப்படி பார்க்குறேன் தெரியுங்களா? இந்த பிரச்சனை இதுவரை நான் என் திறமையெல்லாம் எடுத்து ஒவ்வொரு காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த பிரச்சனை எனக்குள்ள இருக்கிற இன்னொரு ஆற்றலை வெளியே கொண்டு வரப்போகுது. அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் பழைய யுக்திகளை வச்சு கையாள முடியாது. சில பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா புது பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த புது பிரச்சனை வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்க புது யுக்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிடும், புது ஆற்றல் வெளியே ஆரம்பிச்சிடும், புது சக்தி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் உங்களுக்கு எதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற நல்லது தான். நல்ல காரியம் தான் நமக்கு பெரிய எதிரியாகவே அமைந்து விடுகின்றது. சில நேரங்களில் சில நேரத்தில் பாருங்கள், சில விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கும் போது, சில காரியத்தில் சில பொறுப்புகளை உங்களை நம்பி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்குள்ள ஆற்றலே வெளியே வர ஆரம்பிக்கும். ஆகவே சில நேரத்தில் பொறுப்பை கொடுக்குறோம் சில ஆட்கள்கிட்ட, இதை செய்யுங்க அது செய்யுங்கன்னு போது அதில் உங்கள் ஆற்றல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சில பேர்லாம் பாருங்கள், பொறுப்பை அவங்க பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறாங்க. இது அவங்க செய்யட்டுமே, இது இவங்க செய்யட்டுமே. ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்க சொன்னால், இது அவன்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? பெரியவர் கேட்ப, இதை இவன்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எல்லா வீட்டிலும் நடக்கும். 2 பிள்ளைங்க இருந்தாலும் ஒருத்தர் சொல்லும்போது பெரிய பிரச்சனை என்ன, அவன்கிட்ட சொல்ல வேண்டிய இவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? கிடையாதுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். இந்த வேலையில் எப்படி என் திறமையை எடுத்து வெளியே கொண்டு வர முடியும்? எதுக்காக பேரண்ட்ஸ், எதுக்காக ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு திறமையை சொல்கிறாங்கன்னா, ஒரு வேலையை சொல்கிறாங்கன்னா, அதில் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான். இன்னங்க கொடூரமான தகப்பனாக இருக்கிறானே,
எப்போ பார்த்தாலும் இதை செய்ய அதை செய்யன்னு சொல்கிறானே, சும்மா உட்கார விடுறானா பாரு. சில நேரத்தில் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு, நான் சொல்கிறேன் எல்லா பெற்றோர்களும் சொல்கிறேன், எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிற ஒரு காரியம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் சொல்லும்போது அது பிள்ளைகள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரமாக நீங்கள் அவைகளை பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? சில பேருக்கு புரியுறது கிடையாது. சில பேர் ஏதாவது வேலை சொல்கிறோன்னா எதிரியாக தான் பார்க்குறது, கொடூரமான ஒரு ஆளாக பார்க்குறது கிடையாது. எப்போ நம்ம சொல்லுவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இதுவரை வெளிப்பட்ட ஆற்றல் வேற, இனிமேல் என்கிட்ட வரக்கூடிய ஆற்றல் வேறையா இருக்கும். ஆமென். சொல்றாங்களே, இதுவரை நீ என்னை பார்த்தது வேற, இனிமே நீ பார்க்க போறது வேறன்னு சொல்றாங்கல்ல. உண்மைதான். ஒவ்வொரு திறமை, ஒவ்வொரு பிரச்சனையிலையும், ஒவ்வொரு வேலையிலையும், ஒவ்வொரு கஷ்டத்திலையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆள் புதுசாக தான் வெளியே வருவான். பழைய ஆள் வெளியே வர முடியாது. சொல்ல, இந்த இவ்வளோ கஷ்டமான காரியத்தை எப்படிப்பா அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சே. பாரு, சின்ன வயசுலேருந்து அப்படி சின்ன சின்ன வேலை தான் அப்படியே ஜெயிச்சு 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 மேலே வரதுனால இப்போ பெரிய வேலை கொடுத்தாலும் அது ஈஸியாக எப்படி செய்ய முடியும் என்கின்ற வழிகளை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு என்ன காரணம்? சின்னதுலேருந்து சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன வேலையாக செஞ்சு 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 ஜெயிச்சு 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 மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய வேலை கொடுத்தாலும் அதில் எப்படி நம்முடைய திறமை வெளியே கொண்டு வரலாம், ஆற்றலை வெளியே கொண்டு வரலாம், யார் நம்மளை பார்த்து மெச்சுக்கணும், யார் நம்மளை புகழணும், ஒரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணம் கிடையவே கிடையாது. இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் பாருங்க, ஏதாவது ஒரு பொறுப்பை உங்கள் கையில் கொடுப்பாங்கன்னா அவர்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியம் பண்ணாதீங்க. ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட கொடுப்பாங்கன்னா, ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கொடுப்பாங்கன்னா நீ நல்லா புரிஞ்சுக்கணும், இதுலேருந்து என் திறமை வெளிப்படுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். அன்றைய நேரத்தில் உதவி செஞ்சு செஞ்சே நிறைய பேரை நம்ம ஊனமாக்கிட்டோம். ஹலோ, என்னது என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்களே? ஒரு ஸ்கூலில் இந்த உயிரியல் என்ன சொல்லுவீங்க ஆங்கிலத்தில், பயாலஜி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த கம்பளி புழு எப்படி வண்ணத்து பூச்சா மாறுதுன்றத எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்ன சொல்லுவாங்க, அது செயல்முறை, அதை ப்ராக்டிக்கல் கொண்டு போகிறதுக்காக ஒரு லேபு கூட்டி போயிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருங்க, இதை வந்து கம்பளி புழு எப்படி வண்ணத்து பூச்சா மாறுதுன்ற காமிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வரும்னு சொல்லி மிஸ் என்ன பண்ணாங்க, வெளியே கொஞ்சம் டீ குடிக்க போயிட்டாங்க. கொஞ்சம் பிரேக் டைமில் போயிட்டாங்க. பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. பசங்க பார்க்க போர் அடிச்சு மானவன் சொன்னானே, என்னடா அது எப்படா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா கூட்டை உடைச்சி வெளியே வரும்னு பார்த்தா செத்து போச்சு. மிஸ் உள்ள வராங்க, பார்க்குறாங்க, எப்படி சேர்த்துச்சின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மிஸ், நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வரும்னு பார்த்தோம், அப்போ வரும்னு பார்த்தோம், வரவே இல்லை, அதில் நாங்கள் இந்த கூட்டை உடைச்சா செத்து போச்சு அப்படின்னாங்க. கவனமாக கேளுங்க, அந்த புழு தான் கூட்டை விட்டு வெளியே போராடுற காரியம் பார்த்தீங்கன்னா, முயற்சி செய்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி உடைச்சி விடக்கூடாது, நேராக உடைச்சி விடக்கூடாது. அது கஷ்டப்படுற ஒரு நேரம்தான் உண்மையிலேயே அது சிறகுகளை வளர்க்கின்ற ஒரு நேரம், தன்னை பலப்படுத்த உதவுகின்ற ஒரு நேரம். வளர்ச்சியின் சட்டங்கள்னு ஒன்று இருக்குது, நியதின்னு ஒன்று இருக்குது, கோட்பாடு இருக்குது, விதின்னு இருக்குது. அந்த கூட்டு புழு இப்படி தான் வர வேண்டும் சட்டம், அது விதி. அதை மாற்றி நம்ம உடைச்சோம்னா அது செத்து போயிடும். முட்டை கூட அப்படி தான் பாருங்க. கோழி முட்டை வைக்கும்போது கரெக்டாக 21 நாள் பண்ணால் கழிச்ச பிற்பாடு தான் ஒன்று உடைக்கும். சில முட்டை உடைக்காது. நம்ம உடைச்சி, நான் அப்படி ஒரு நாள் உடைச்சி பார்த்தா கடைசியில் அது நான் எடுக்கிறதும் நாப்பட்டு பிரயாசம் இருக்குது பாருங்க. ஆனால் அதே தாய் கோழி ஆரம்பிச்சுன்னா அழகாக என்ன பண்ண நேக்காக எடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துடும். அதை நான் ஒன்றா எடுத்து கடைசியில் கோழி குஞ்சு செத்து போச்சு. புரியுதா? நம்ம எடுக்கிறதுக்கும் அதுவாக வர்றதுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் நம்ம வந்து பாவம், அது கஷ்டப்படுது, நம்ம கொஞ்சம் அதுக்கு உதவி செய்யலாம்னு நீங்கள் செய்ய போனீங்கன்னா அவ்வளோதான், அது செத்து போயிடும். என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? அநேக நேரத்தில் நம்ம வந்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பல சலுகைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஊனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்.
உங்கள் பிள்ளைகளை முடமாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளை கர்த்தரை நம்பி வாழ்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க. ஏதோ ஒரு தேவையா உடனே வாங்கி, காசு இருக்குதுன்ற காரியத்துக்காக உடனே வாங்கி வீசிடாதீங்க. இந்த காரியம் உனக்கு வேணா, கர்த்தரை நம்பு, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். கற்றுக் கொடுங்க. இல்லைங்க பாவங்க எவ்வளோ கெஞ்சுது பாருங்க, அழுவுது பாருங்க, அதனால கொடுத்துட சொல்கிறோமா? நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கெடுக்கிறதே இப்படி தான். பிள்ளைங்க அழுகிறதுன்றதுக்காக இன்றைக்கெல்லாம் பாருங்கள், பிள்ளைங்க லைஃப்பில் பெற்றோர்கள் பண்ணுற ஒரு கெட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? செல்ஃபோனை கொடுத்து அடிமையாக்குனது தான். நான் சொல்கிறேன், எந்த பெற்றோர்களாம் செல்ஃபோனை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஊனமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். சில பிள்ளைகளுக்கு செல்ஃபோனை வாங்கும்போது கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல. அந்த பிள்ளைங்க சிறகடிச்சு பறப்பாங்க பாருங்க. நல்ல வேலைக்கு எங்கள் அப்பங்காரன் செல்ஃபோனை கையிலேருந்து பிடுங்கினாரு. பிடுங்காமல் விட்டுருந்தாரு, என் லைஃப் இப்படி போயிருக்குமே, நல்ல வேலைக்கு இதை பண்ணார், என் லைஃப்பை காப்பாற்றினாருன்னு உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து பெருமையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லைங்க, நான் சில பேர் என்ன மென்டாலிட்டிங்களா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுங்க, அதனால தாங்க என் பிள்ளைங்க கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேங்க. தப்பு பண்ணுறீங்க, மிகப்பெரிய தப்பு பிள்ளைகளுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. திரும்ப சொல்கிறேன், அந்த ஒரு சின்ன தேவையாக இருந்தால் கூட அதை கடவுளை நம்பி பெற்றுக்கொள்கிற வழிமுறையை கற்றுக் கொடுங்க. நான் அடிக்கடி என் பிள்ளைகளை சொல்லுவேன், இதனால் உங்களுக்கு வாங்கித்தர முடியும், ஆனால் நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஆமென். புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வாங்கி தர முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே கடனை உடனே வாங்கியாவது உங்கள் பிள்ளைகளுக்கு சப்ளை பண்ண முடியும், எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தப்பானது நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அநேக நேரத்தில் உதவி என்ற உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உதவி என்ற பெயரில் உங்கள் பிள்ளைகளை ஊனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சில செல்லம் கொடுத்து வளர்ப்பதன் மூலமாக உங்கள் பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிறீர்கள். அவங்களுக்குள்ள இருக்க திறமைகளை வெளியே கொண்டு வாங்க, ஆற்றல்களை வெளியே கொண்டு வாங்க. திரும்ப சொல்கிற, கர்த்தரை நம்பி வாழ்கிற பழக்க வழக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பித்தாங்கன்னா, நான் சொல்கிறேன், எவ்வளோ வருஷம் ஆனாலும் கர்த்தரை தான் நம்புவாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் வேறு எதையும் நம்பவே மாட்டாங்க. அதுதான் பாருங்கள், அநேக நேரத்தில் பிள்ளைங்க போராடி பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுப்பது கிடையவே கிடையாது. அநேக குழந்தைகளுடைய மன ஊனத்திற்கு காரணம் அவர்கள் பெற்றோர்களே. மன ஊனத்தை பற்றி சொல்கிறேன். நிறைய பிள்ளைகள் மன ரீதியாக ஊனம், நீங்கள் நினைக்கலாம் நல்லா ஃபிசிக்கலாக நல்லா தான் இருக்கிறாங்க, மென்டலி நிறைய பேர் டிப்ரெஷனாக இருக்கிறாங்க. மன ரீதியாக நிறைய பிள்ளைங்க உடைந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம அவங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு. பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னே சொல்லி விட்டுடுறோம். ஆனால் கடைசியில் பாருங்கள், அது பெரிய ஒரு விளைவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்குது. அதுதான் பாருங்கள், உதவுவதும் உதவி பெறாமல் இருப்பதும் சில வேளையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும் உதவியாக அது காணப்பட ஆரம்பிக்கும். ஆகவே நீ உதவி செய்வதன் மூலமாக ஊனமாக்கி விடாதீர்கள். நல்லா புரிஞ்சுங்க என்ன சொல்கிறேன்னு, புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறீங்க? ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எங்கள் பிள்ளைகளை கொடூரமாக வளர்க்க சொல்கிறீங்களா? இல்லை, பிள்ளைகளை அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால பிள்ளைகளை கொடூரமாக வளர்க்குறீங்கன்னு கிடையாது. கண்டிப்பாக பாருங்கள், பைபிளில் போடப்பட்டிருக்குது, தகப்பன் எந்த பிள்ளையை நேசிக்கிறானோ அந்த பிள்ளையை சிட்சிக்கிறான்னு போடப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? சிட்சிக்கிறான்னா நற்போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். சிட்சிக்கிறான் அடிக்கிறது பற்றி கிடையாது, நற்சீர் பொருந்த பண்ணுகிறான் என்று அர்த்தம். எந்த ஒரு பெற்றோர் பிள்ளையை நற்சீர் பொருந்த பண்ணுகிறீர்களோ அவர்கள் பிள்ளையை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். பிள்ளைகளை கண்டிக்காமலே வளர்க்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மன ஊனத்தை பிற்காலங்களில் கொண்டு வந்து விடுவீர்கள். உதவி என்ற பெயரில் இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு பண்ணுற உதவியை பற்றி பேசணும். அடுத்த வாரம் விசுவாசிகளுக்கு செய்கிற உதவியை பற்றி பேச போகிறோம். எந்த அளவுக்கு விசுவாசியை நம்ம ஊனமாக்கி வச்சுருக்கிறோன்றதை பார்க்க போகிறோம். யாரை? பிள்ளைகளை ஊனமாக்குனீங்க, கரெக்டு பாஸ்டர். அது எப்படிங்க விசுவாசிகளை ஊனமாக்கி வச்சுருக்கிறீங்க? நிறைய சபையில்
ஊனமான விசுவாசிகள் நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க. அடுத்த வாரம் பார்ப்போம், எழுந்து இருப்போம். என்ன பார்த்துட்டு வரோம்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர், திறமைகளை கொடுக்கிறவர். எந்த ஒரு விசுவாசி தன்னுடைய திறமைகளை வளர்க்க பிரயாசம் எடுக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே ஏழ்மையாக போனதாக சரித்திரம் கிடையாது. எந்த விசுவாசி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை பெற்றுக் கொள்கிறார்களோ இந்த பூமியிலே அவர்கள் நல்ல நிலைமையில வாழ்ந்திருக்கிறார்கள். தங்கள் திறமைகளையும் தாழ்ந்துகளையும் கண்டுபிடித்து அதை வளர்க்கிறவர்கள், முயற்சி செய்கிறவங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளையும் தாழ்ந்துகளையும் கண்டுபிடிக்காம அப்படி விட்டால் ஆபத்து தான். கண்டுபிடிச்சிட்டு அதை வளர்க்காம விட்டால் ஆபத்து தான். எனக்கு இது இருக்குதுங்க, அந்த பவர் இருக்குது, இந்த பவர் இருக்குது சொல்றதுக்காக கடவுள் இதெல்லாம் கொடுக்கல. எனக்கு இந்த வரம் இருக்குங்க அதுக்காக கிடையாது. அந்த வரங்கள்லாம் அந்தந்த நேரங்களில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். செயல்படுத்தணும். உங்கள் திறமைகளை வளர்க்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறார். சில இடத்துல நமக்கு தேவன் பண்ணுற சில காரியங்கள்லாம் உதவி செய்ய, சில இடத்துல நமக்கு தேவன் நம்ம கூட இல்லாத போல இருக்கும். தேவன் இல்லாத போல கூட தான் இருக்கிறாரு, ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடத்திட்டு இருக்கிறார். விட்டுற மாட்டாருங்க. அந்த கழிவு குஞ்சு கீழே அது கீழே போயிட்டு இருக்குன்னா அந்த அந்த குஞ்சுகளுக்கு எனக்கு யோசிச்சுக்கா அப்பா நம்ம விட்டு போயிட்டாரு நினச்சிட்டு இருக்குதா? இல்லை, அப்பா தூரத்துலேருந்து பார்க்குறாரு, கீழே வில்லாத அளவுக்கு அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுவார், எடுத்துருவார், தூக்கி நிப்பாட்டிடுவார், பார்த்துட்டே இருப்பார். கூட இல்லாத போல தோணலாம் சில நேரத்தில். கர்த்தர் கூட இருக்காத போல இருக்கும், கூட இல்லாத போல இருக்கும். நினைக்காதீங்க, கர்த்தர் அங்கே தான் இருக்கிறாரு, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறார், பயிற்சி கொடுக்கிறார். இந்த தனியாக நிற்கிறதுக்கு, உங்கள் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, தேவன் சிறந்த பயிற்சியாளர். தேவனை போல பறக்க கற்றுக் கொடுக்குற இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. பெஸ்ட் ட்ரைனர். தேவனை போல இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னும் என்னை ஒவ்வொரு நாள் ட்ரைனிங் பண்ணுறார், ட்ரெயினப் பண்ணுறார், உங்களுக்கு ட்ரெயினப் பண்ணுறார். ஆமென். தினந்தோறும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக உங்களை ட்ரெயினப் பண்ணுறாரு தெரியுங்களா? அன்றைக்கி நேரத்தில் தேவனுடைய ட்ரைனிங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க, ஒதுக்கி தள்ளிடுறீங்க. தினந்தோறும் காலையில் ஜெபம் பண்ண எழுப்புறாரு, ஜெபம் பண்ணுறீங்களா? ஆனால் அவர் வேலையை பண்ணிட்டு இருக்கிறார், நீங்கள் பண்ணுறீங்களா? பைபிள் படிக்க தூண்டுறாரு, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வருது சொல்கிறார், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வேளை போகலன்னா பாஸ்ட் இது குச்சி எடுத்து வந்தீங்களா அடிக்கவா போகிறாரு, இல்லை திட்டவா போகிறாரு, இல்லை மற்ற பாஸ்டுங்க மாதிரி எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கவா போகிறாரு? அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அப்படி இல்லைங்க, தேவனை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை எழுப்பி விடுறாரா, சர்ச்சுக்கு போகிறது தூண்டுறாரா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ட்ரைனிங்கு கீழ்ப்படுகிறீங்களா? நல்ல ட்ரைனிங். நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஏராளமான நாட்கள் இருக்கும். இன்றைக்கி ட்ரைனிங்லாம் கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடி நல்ல நாட்களெல்லாம் அதிகமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆகவே தேவனுடைய ட்ரைனிங்கை கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் வெளியே கொண்டு வருவதற்காக தான் தேவன் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறார். சில இடத்துல கடவுள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், உதவி செய்யாதது கர்த்தர் உதவி செய்கிறாரு, ஆனால் செய்யாதது போல இருக்கலாம். அதுவும் எதுக்கு தெரியுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற திறமையும் தாளந்தையும் வெளியே கொண்டு வருவதற்கு தான். ஆமென். ஒரு காரியம் சொல்லி மட்டும் நான் முடிக்கிறேன் பாருங்க. நான் ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள். மாதம் ஒரு வருஷம் 2 வருஷம் வாடகை அனுப்புனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. 99 அப்போ 99வது வருஷம். அப்போ சின்ன வயசு, சேலத்தில் யாரையும் தெரியாது. அந்த 1000 ரூபாய்க்கு பாருங்கள் பெட்ரோல் அது மட்டும் போட்டுட்டு மற்ற காரியம் சாவி இருக்கிறத கஞ்சியை கூட குடிச்சிட்டு ஊழியத்தை பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்கள். அதுவும் போயிடும், அவ்வளோதான். காணிக்கை சபையில் அவ்வளோ மக்கள் போடுவது கிடையாது, குறைந்த காணிக்கை தான் வரும். சில இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் 1000 ரூபாவை தொடுறதே ரொம்ப பெருசாக இருக்கும். அந்தளவுக்கு தான் கஷ்டமான சுச்சுவேஷன் நாட்கள். இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், வாடகை கட்ட முடியல, 3 மாதம் வாடகை கட்ட முடியாமல் வீட்டுக்காரங்க கெனடி நகரில் திட்டிட்டு போகிறாங்க. சார் இப்படியே விட்டிங்கன்னா நாங்கள் வீடை காலி பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போகிறாங்க. பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், வீட்டுக்கு முன்னாடி நின்று
இப்படிலாம் பேசினா எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா, எவ்வளோ ஒரு வேதனை தெரியுங்களா? நான் ஃபோன் பண்ணுறேன் சென்னைக்கு, அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ஜெபம் பண்ணுப்பா, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். என்ன கோவம் வந்துச்சு தெரியுங்களா? நான் சொல்கிறேன், ஒருவேளை அவங்க எனக்கு அவங்க அனுப்பாமல் இருந்தது எவ்வளோ பெட்டர். என்ன சொல்கிறீங்க? உங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் அனுப்பாமல் இருந்தது பெட்டர்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, எனக்கு பறக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆமேன், பறக்க கற்றுக் கொடுத்தாங்க. நான் அதை அப்படி எடுத்துக்கிட்டேன். இல்லை மற்ற ஊழியக்காரங்க போல் ஏஎஃப்டி திட்டிகிட்டே இருப்பேன். என்ன இப்படி பாஸ்ட் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறாருன்னு. நானும் திட்டத்துக்கு காரணங்கள் இருக்குல்ல, காரணம் இருக்குதா இல்லையா? எங்க இப்படி ஊழியத்துக்கு அனுப்புனா இப்படி அம்போன்னு தண்ணியில் அதை காட்டுக்கு அனுப்புற மாதிரி அப்படியே தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஏதோ கண்டுக்கிட்டாங்களா? திட்ட முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியும்ல. ஆனால் நான் அதை பாசிட்டிவாக பார்த்தேன். அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் எனக்கு பறக்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன ஆம்பு போய் சென்னையில் போய் கேட்டால் வந்து, அப்போ ஒருத்தர் சொன்னார், எல்லாருக்கும் ஆம்பெல்லாம் கொடுக்குறாங்கப்பா, நீ போய் கேளு அப்படின்னாங்க. போய் கேட்டால் அதில் ஜானாபிரகம் சொல்கிறார், 20 பேர் தானேப்பா வராங்க, அதுக்கு எதுக்கு உனக்கு ஆம்புன்னார்? 20 பேர் தானே வராங்க, எதுக்கு ஆம்புன்னார்? அப்படியே பலாருன்னு அரைஞ்சியுமே இருந்துச்சு. அப்படி துக்கத்தோடையே வெளியே வந்தேன். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நான் வந்து ஆம்பு வாங்கினது மட்டும் இல்லை, நிறைய ஊழியங்களுக்கு ஆம்பெல்லாம் வாங்கி கொடுத்தோம், ஸ்பீக்கர்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆமேன், புரியுதுங்களா? ஒருவேளை அவங்க அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். இல்லை, நான் வாங்குவேன், நான் வாங்கி கொடுப்பேன். ஆமேன். அதே போல் தான் பாருங்கள், பைக் பாஸ்டர் சொன்னார், ஒரு தம்பி இது டிவிஎஸ் சாம்பில் வர ஒரு பைக்குக்கு பாருப்பா அப்படி சொல்ல மாட்டேன். நம்ம சர்ச்சில் புஷ்பராஜெலாம் இருந்தார், அவரெல்லாம் கூப்பிட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு குமிச்சு பாஸ்டர் சென்னிஸ் கேட்டில் போய் பார்க்குறோம். சரிப்பா மாதம் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. நானும் வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை. கோவம் வருமா வராதா? வரும். ஆனால் கோவமாக பார்க்கல, எனக்கு பறக்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு கர்த்தரை பிடிச்சிட்டது. அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அந்த நேரத்தில் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சொல்கிறேன், எத்தனையோ பைக்கை வாங்கி விதைச்சிருக்கிறோம் ஊழியங்களில். ஆமேன், புரியுதுங்களா? எவ்வளோ காரியங்கள் இந்த நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் அந்த டைம் வரும்போது எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் அவங்களை திட்டிகிட்டே இருந்தால் இன்னும் என்ன பண்ணியிருப்பேன்? திட்டிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன் எல்லாமே பாசிட்டிவாக மாற்ற ஆரம்பித்தேன். ஆமேன், கர்த்தரை நம்ப ஆரம்பித்தேன், கர்த்தரை பிடிக்க ஆரம்பித்தேன். அடிக்கடி ஒரு பாட்டை பாடுவேன். என்ன பாட்டு பாடுவேன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும், அந்த பாட்டை அப்படியே திரும்ப திரும்ப திரும்ப, சிங்கத்தின் சிசுக்கள் பட்டினியாக இருந்தாலும் விடுறது கிடையாது ஆண்டவரே, உங்களை நம்பின ஒருத்தனுக்கு குறை என்பதே கிடையாது ஆண்டவரே. தினந்தோறும் அந்த பாட்டையே பாடிட்டு இருப்பேன். ஏதாவது கஷ்டம்னா அந்த பாட்டை தான் பாடி 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 விசுவாசத்தை டெவலப் பண்ணிட்டே இருப்பேன், விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் விசுவாச பாடல்களை எடுத்து திரும்ப திரும்ப பாட ஆரம்பிப்பேன். அந்த உள்ளதில் கஷ்டத்தை விடுறது கிடையாது, பிரச்சனையை விடுறது கிடையாது, தேவையில்லாமல் பேசுகிறத விடுறது கிடையாது. அதையே ஹம் பண்ணிட்டு இருப்பேன், அதே பாடிட்டு இருப்பேன். நான் சொல்கிறேன், அந்த பாடெல்லாம் கரெக்டாக பாடுறதுக்கு தகுந்த மாதிரியே நடத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன். என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சில நேரத்தில் கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய ட்ரைனிங் பீரியடு. ஆமேன். நான் சொல்கிற பறக்க ஆரம்பிச்சிடும், பறந்துக்கிட்டே இருப்பீங்க. கீழே இறங்கி போனோன்னு இறங்க மாட்டீங்க. இன்னும் மேலே போகலாம். உங்களை கர்த்தர் பறக்க வைப்பார் அந்த அளவுக்கு. ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துங்க. திறமைகளை கண்டுபிடிச்சு வளருங்கள், முயற்சி எடுங்க, பயிற்சி கொடுங்க, சும்மா இருக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேலை இருக்குது. நம்ம அடைந்து விட்டோம் என்று கிடையாது, நம்ம பெற்று விட்டோம் என்று கிடையாது. இன்னும் நம்ம பெற வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. இதிலும் பெரிதானவை காண்பாயின்னு சொல்லுவார். பெருசை பார்ப்போம், அதை பார்த்தோன்னு கர்த்தர் சொல்லுவார், இன்னும் பெருசை பார்ப்பப்பா அப்படின்னுவார். ஒவ்வொரு டைமும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அடைந்தாகி விட்டது என்று கிடையாது. பெற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தர் சொல்லுவார், இந்த மகிமை இல்லைப்பா, இன்னொரு மகிமை இருக்குதுன்னுவார். அந்த மகிமை அடைவோம். அந்த மகிமை அடைஞ்ச பிற்பாடு கர்த்தர் சொல்லுவார், இல்லைப்பா இன்னொரு மகிமை இருக்குது.
மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே போவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆகவே பெற்றுக்கொண்டோம் என்று கிடையாதுங்க. பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. என்றைக்கெல்லாம் உங்கள் முயற்சிகள், உங்கள் திறமைகள், தாளந்துகளை எடுத்து பயன்படுத்துகிறீர்களோ, பயிற்சி கொடுக்கிறீர்களோ, நீங்கள் ஏழையாகவே இருக்க முடியாதுங்க, ஓட்டாண்டியாகவே இருக்க முடியாது, கையேந்தி வாழ்கிற நிலைமை இருக்காது, கைக்கு வாய்க்குன்ற நிலைமை இருக்காது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்று நீர் எங்களுடைய பேசினபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் முதலாவது அவர்களுக்கு அவர்களே உதவி செய்யட்டும் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்தை பிடித்து கொண்டு அவர்கள் மேலே வரட்டுங்கிறதாவே. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வாழ பழகி கொள்ளட்டுங்கிறதாவே. எப்போதுமே இன்னொருடைய விசுவாசத்தை நம்பி வாழாமல் அவர்களுடைய விசுவாசத்தை எடுத்து பயன்படுத்தட்டும்ங்கிறதாவே. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நீர் விசுவாசத்தை வைத்திருக்கிறீர். அந்த விசுவாசத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வளர்க்கட்டும்ங்கிறதாவே. ஒருவரும் தங்களுடைய விசுவாசத்தை புதைத்து வைக்காத அளவுக்கு தங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி விடட்டும். தங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள், தாளந்துகள், வரங்களை கண்டுபிடித்து அதை ஒவ்வொரு நாளும் மெருகூற்றட்டும்ங்கிறதாவே. அதன் மூலமாக இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் மகிமையும் அடைந்து இந்த பூமியில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுங்கிறதாவே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.